ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா கோகர்னால இருக்கிற மகாபலேஸ்வர் டெம்பிள் பக்கத்துல இருக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்பிரிச்சுவல் vlog-ஆ இருக்க போகுது. நம்ம கோகர்னா ஆத்மலிங்கர் டெம்பிள் வந்து ரொம்ப ரொம்ப புண்ணியமான ஒரு ஸ்தலம்ங்க இந்த பார்ட் ஆஃப் இந்தியால. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆத்மநாதர் டெம்பிள், ஆத்மலிங்கம் டெம்பிள், அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து மகாகணபதி டெம்பிள் இருக்கு. ஸோ இதெல்லாம் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். நம்ம தீர்த்தம் இருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே பார்க்க போறோம் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம கோகர்னா மகாபலேஸ்வர் ஆத்மலிங்கர் டெம்பிள் வீடியோக்குள்ள போகலாம். வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கா, பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. மக்களே, நம்ம கோகர்னா மகாபலேஸ்வர் டெம்பிளுக்கு 2 என்ட்ரி இருக்குங்க. இந்த என்ட்ரி வந்து நேரா பீச்சுக்கு போற என்ட்ரிங்க. இந்த பீச் தான் வந்து இந்த கோவிலோட தீர்த்தமும் வேற. ஓகேவா, இங்க போட்டிருக்காங்க பாத்து, தாமிரபரணி அஸ்தி விசர்ஜன் தீர்த்தம் அப்படின்னு. இதுக்கு கூட தாமிரபரணி தீர்த்தம்னு தான் பேர் வச்சிருக்காங்க. தமிழ்ல சொன்னா தாமிரபரணி, ஹிந்தி சான்ஸ்கிரிட்ல எல்லாம் தாமிரபரணி அஸ்தி விசர்ஜன் தீர்த்தமா. ஸோ இங்க வந்து இந்த காரியம் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, ஸோ அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு ரொம்ப ஃபேமஸான சிவன் கோவில் இது. ஸோ இந்த பீச் பத்தி எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ பண்ணியிருக்கேன். இருந்தாலும் இது ஒரு ஸ்பிரிச்சுவல் vlog-ஆ இருக்கிறதுனால ப்ராப்பரா நீங்க பிலிகிரிமேஜுக்கு வந்தா என்ன நல்லா செய்யணும் அப்படிங்கறத பாத்திரலாம். கோவில் வந்து ஈவினிங் 7 மணிக்கு ஓபன் பண்ணுவாங்க, காலையில 8 மணிக்கே ஓபன் பண்ணுவாங்க. ஸோ கோவில் போறதுக்கு முன்னாடி மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க இந்த தீர்த்தம் இருக்குல்ல, பீச்ல போயிட்டு குளிச்சுட்டு இந்த காரியமெல்லாம் பண்ணோம், பூஜை எல்லாம் பண்ணோம்னா பண்ணிட்டு அதுக்கப்புறம் கோவில் தரிசனத்துக்கு வருவாங்க. ஸோ நீங்க எதிர் காலையில குளிச்சுட்டு கோவில் தரிசனத்துக்கு வரலாம், இல்ல 4 மணிக்கு முன்னாடி ஒரு 3:30க்கு வந்து இந்த தாமிரபரணி தீர்த்தம், அதாவது கோகர்னா பீச்ல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க கோவில் தரிசனத்துக்கு வரலாம். மக்கள் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க பாருங்க. மணி 3:45 ஆகுது. இன்னும் 1/4 மணி நேரத்துல கோவில் ஓபன் பண்ணிடுவாங்க மக்களே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோவில்ல இருந்து நம்ம தீர்த்தம், அதாவது கோகர்னா பீச் தாமிரபரணி தீர்த்தம் போயிட்டு இருக்கோம். போற வழியில இந்த மாதிரி ஸ்பைசஸ் ஷாப்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். நாம ஆக்சுவலா கோகர்னா பீச் எக்ஸ்ப்ளோர் பண்றப்பவும் நைட் டைம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், நைட் வைப்ஸ் எப்படி இருக்கும்னு. இது வந்து டே டைம்ல கோவில் நடத்துறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்னலாம் அவைலபிளா இருக்குன்னு டே லைட்ல காமிக்கிறேன். பூஜை சாமானுங்க, வீட்டுக்கு தேவையான ஸ்பைசஸ், டேட்டூ ஷாப்ஸ், சுவினீர் ஷாப்ஸ், இந்த மாதிரி நிறைய அவைலபிளா இருக்கும். நீங்க கோவில் பக்கத்திலேயே ஸ்டே பண்ணணும். பிலிகிரிமேஜ் தான்ப்பா எனக்கு இம்பார்ட்டன்ட்னா கோவில் பக்கத்திலேயே நிறைய கெஸ்ட் ஹவுசஸ் எல்லாம் இருக்கும், அங்கே ஸ்டே பண்ணிக்கலாம். ஓகேவா, மேலே இருக்கு பாருங்க கெஸ்ட் ஹவுசஸ். ஸோ கோவில் அண்ட் தாமிரபரணி தீர்த்தத்துக்கு பக்கத்திலேயே நீங்க ஸ்டே பண்ணிட்டு கோவில் வைப்ஸை என்ஜாய் பண்ணலாம் மக்களே. தாமிரபரணி அஸ்தி விசர்ஜன் தீர்த். ஸோ பீச் போறது ஸ்ட்ரெயிட்டுங்க, தாமிரபரணி தீர்த்தங்கிறது இந்த சைடு இருக்கும் போல. கோகர்னா ஸ்பிரிச்சுவல் வைப்ஸ் மட்டும் இல்லைங்க, நம்ம பைக்கர்ஸ்க்கான பேரடைஸும் கூட. கோகர்னா எவ்வளவு பைக்கர்ஸ் போயிட்டு இருக்காங்க பாருங்க. நிறைய கர்நாடகா, கோவா சைடு இருந்தெல்லாம் நிறைய மக்கள் வராங்க. மகாராஷ்டிரா சைடு இருந்தெல்லாம் கோகர்னா டெம்பிளுக்கு நிறைய மடங்கள் எல்லாம் இருக்கு. இங்க பாருங்க, பார்வதி கிருப்பான்னு சொல்லிட்டு ட்ரெடிஷ்னலான ஸ்டே பண்றதுக்கான இடங்கள் எல்லாம் நிறைய இருக்கும். அம்மன மனை ஊட்டா, அதாவது அம்மா வீட்டு சாப்பாடு, அதுதான் மீல்ஸ் அவைலபிள். ஸோ ப்ராப்பர் வெஜ் மீல்ஸ் எல்லாம் இந்த சைடு நிறைய அவைலபிளாக இருக்கும். நிறைய ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குங்க கோவில் பக்கத்துலேயே ஸ்டே பண்ணுறதுக்கு. ஓகேவா, குயிக்காக இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோவில் நடத்திருந்தோடனே கோவிலுக்குள்ளே போய் பார்க்கலாம். மாதிரி டைரக்ஷன்ஸ் போட்டிருப்பாங்க, அஸ்தி விசர்ஜன் தீர்த்தம்னு சொல்லிட்டு. நான் ஆக்சுவலாக பீச்சும் தான் தீர்த்தம், அங்கேயும் பண்ணுவாங்க காரியம் அதெல்லாம் பண்ணுறது, குளிக்கிறதெல்லாம். அஸ்தி விசர்ஜன் தீர்த்தம் தனியாக இருக்கும் போல். சரி, என்னன்னு தான் போய் பார்த்துட்டு வந்துடுவோமே. கோகர்னா டெம்பிளில் நீங்கள் வந்து மோக்ஷ நாராயண் பலி எல்லாம் கொடுக்கணும்னா இந்த ஹிந்து பிரீஸ்டோட நம்பர் இருக்கு பாருங்க. கார் ஸ்ட்ரீட் நிகர் மகாகணபதி டெம்பிள் கோகர்னா போட்டிருக்காங்க. ஸோ இவரை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய மக்கள் இந்த இதெல்லாம் பண்ணுறதுக்காக வராங்க. என்ன சொல்லுவாங்க, சாஸ்திர சம்பிரதாயங்கள் எல்லாம் பண்ணுறதுக்கு வருவாங்க. இங்கே பாருங்க, இந்த மாதிரி கோவில் பக்கத்துலேயே நிறைய ஸ்டேஸ் அவைலபிளாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், அஸ்தி விசர்ஜன் தீர்த்தா அந்த விசர்ஜன் நடக்கிறப்ப தான் ஓப்பன் பண்ணுவாங்க போலங்க. இது க்ளோஸ் ஆயிருக்கு, அதனால நம்ம மெயின் ஏரியாவுக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து ஒரு அன்னதான கூடம் இருக்குங்க.
12 PM to 2 PM போடுறாங்க. அதுக்கப்புறம் நைட் 7:30 PM to 8:30 PM இங்கே பிரசாதம் கொடுப்பாங்க போல. அமிர்தானா சமஸ்தான் ஸ்ரீ மகாபலேஸ்வர் தேவ் ஸ்ரீ கஷேத்திரம் கோகர்ணா. ஸோ அன்னதானம் ட்ரை பண்ணணும்னா இங்கே ட்ரை பண்ணலாம். ஓகேவா? லஞ்சும் டின்னரும் கொடுக்குறாங்க. ஸோ இங்கிருந்து ஒரு 100 மீட்டர்ஸில் நீங்கள் பீச் ரீச் ஆயிடலாம். ஸோ இங்கேயும் வந்து அஸ்தி கறக்கிற வேலையெல்லாம் செய்வாங்க. நார்மல் நாளில் இங்கே பண்ணுவாங்க போல். இந்த அஸ்தி விசர்ஜன் தீர்த்தத்தில் விசர்ஜன், அதாவது விசேஷ நாட்களில் அங்கே தான் நடக்கும் போல். நம்ம கோவில் என்ட்ரன்ஸ்லேருந்து ஒரு 100 மீட்டர்ஸ் வந்திருப்போங்க. ஸோ இந்த ஒரு ரோடு பார்த்தீங்கன்னா நம்ம இது பாருங்க, ராமா டெம்பிள், ராம தீர்த்தம் இங்கெல்லாம் போகிற வழிங்க. இந்த வழியில் ஒரு ஸ்ரீ ருத்ரகயா டெம்பிளும் இருக்குது. இது ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ளே போகணும். டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம். அதுவும் வந்து பீச் ஓரத்தில் தான் இருக்கும். ஒரு குட்டி ராமர் டெம்பிள் இருக்கும். ஓகேவா? ஸோ குயிக்காக பீச்சை டே டைமில் பார்த்துட்டு வந்துடலாம். கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நைட் டைமில் கவர் பண்ண, நேற்று சன்செட் கவர் பண்ண, அதனால டீட்டெயில்டாக கவர் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு டே டைம் லுக் மட்டும் உங்களுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் கோவில் தரிசனத்துக்கு போயிடலாம். மக்களே, நம்ம பீச்சுக்கு வந்தாச்சுங்க. எங்கே பார்த்தாலும் ஐயப்ப சுவாமிகளே இருக்காங்க. நவம்பர் மாதம் நாம் ஐயப்ப சீசனில் ட்ராவல் பண்ணியிருக்கோம் கோகர்ணாக்கு. அதனால நிறைய ஐயப்ப சுவாமிகள் இருக்காங்க எல்லா பக்கமும். ஸோ பீச்சில் உங்களுக்கு இந்த துளசி மாலை, பாசிமணி, ருத்ராட்ச கொட்டை இதெல்லாம் விற்கிற கடைகள் நிறைய இருக்கும். ஸ்நாக்ஸ் கடைகள் இங்கே பாருங்கள். இந்த மாதிரி நிறையா பிராமின்ஸ் இருப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது இந்த திதி எல்லாம் பண்ணணும்னா இங்கேயே வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ் அப் பண்ணிக்கிறதுக்கு, கடலில் குளிச்சுட்டு நீங்கள் கோவில் போகிறதுக்கு முன்னாடி பாத் பண்ணிவிட்டு கோவிலுக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கான ஃபெசிலிட்டியும் இருக்குது. இங்கேயும் ஐயப்ப சாமி உட்காந்துருக்காங்க பாருங்கள். கோகர்ணா புண்ணியஸ்ரமா. ஸோ இதுதான் வந்து புண்ணிய காரியங்கள் எல்லாம் நடக்கிற பீச். ஸோ அங்கே தெரியுது பாருங்க, அதுதான் வந்து ராமர் கோவிலுங்க. தெரியுதா உங்களுக்கு? அங்கே ஒரு கோவில் இருக்குல்ல, அந்த ரெட் கலர் சாஃப்ரான் கொடி பறக்குது பாருங்க, அதுதான் ராமர் கோவில், ராம தீர்த்தம். ஸோ ராமர் தீர்த்தம், ஜட்டாயு தீர்த்தம், இந்த மாதிரி நிறைய தீர்த்தங்கள் இருக்குங்க. கேமல் ரைட்ஸ் எல்லாம் இருக்கு. நிறைய மக்கள் அந்த காரியங்கள் எல்லாம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க பாருங்க. ஸோ பிலிகிரிமேஜுக்கு வந்தா கோவிலிருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஓகேவா? வந்துட்டு சூப்பராக உங்களோட காரியங்கள் எல்லாம் ஒரு பிராமின் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இங்கே ஃப்ரெஷ் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோவில் தரிசனத்துக்கு போகலாம். கோகர்ணா புண்ணியஸ்ரமா பீச்சுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஆதிசங்கரோட அழகான சிலை வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த கோவில் உருவாகிறதுக்கு முக்கிய காரணமாக ஆதிசங்கரர் தான் இருந்திருக்காரு. நம்ம கடம்பர் காலத்திலேயே இந்த கோவில் கட்டியிருக்காங்க. ரொம்ப பழமையான கோவில். அதனால ஆதிசங்கரரை கௌரவப்படுத்துகிற விதமாக அவருக்கு ஒரு சிலை வச்சுருக்காங்க. இந்த பியூட்டிஃபுல் கோகர்ணா புண்ணிய ஸ்தேத்திரத்தோட புண்ணிய தீர்த்தம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பீச் கோவிலோட புண்ணிய தீர்த்தம் கோகர்ணா புண்ணிய தீர்த்தத்தையும் பார்த்துட்டு வந்தாச்சு. வர்ற வழியில் இந்த மாதிரி சூப்பரான ஹோம் மேட் ஃபுட் மாதிரி கிடைக்குங்க. லஞ்சு, டின்னரு, லஸ்ஸி, அதுக்கப்புறம் மோர் இதெல்லாம் கிடைக்கும். ஃபெர்மெண்டட் ஹெல்த்தி எனர்ஜி ட்ரிங்காம், கொம்பூச்சா அப்படின்னு விற்கிறாங்க. அது என்னன்னு தெரியல. வித் சீஸ் சாண்ட்விச் இதெல்லாமே கிடைக்குது. 4 மணி ஆச்சு. நாம் ஒரு 4:15 உள்ள என்ட்ரு ஆகலாம். ஏன்னா இப்போ தான் வந்து இன்னும் ஓப்பன் பண்ணல. ஒரு 5 மினிட்ஸில் ஓப்பன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் மக்கள் வெளியே தான் நின்றுட்டு இருக்காங்க. இன்னொன்று, கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு நீங்கள் வேஷ்டி கட்டிட்டு தாங்க போகணும். வேஷ்டி மேலே டிஷர்ட் கூட போகக்கூடாது. இந்த மாதிரி ஒரு அங்கவஸ்திரம் போட்டுக்கணும், துண்டு மாதிரி. எந்த கலர் வேஷ்டி வேணாலும் கட்டிக்கலாம். இங்கேயும் வேஷ்டி வித்துட்டு இருப்பாங்க, நீங்கள் கொண்டு வராட்டியும். ஓகேவா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் புண்ணிய தீர்த்தம், அதாவது நம்ம பீச்சிலலாம் போய் குளிச்சுட்டு ஏதாவது நீங்கள் பூஜையெல்லாம் செய்யணும்னா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இந்த அங்கவஸ்திரம் பஞ்சை இல்லாட்டி லுங்கின்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வேஷ்டி, இங்கே வேஷ்டியையும் லுங்கின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ கண்டுக்காதீங்க. 60 ரூபா, 80 ரூபா, 100 ரூபாலாம் கிடைக்குது. ஓகேவா? ஸோ அழகாக லுங்கி கட்டிட்டு, வேஷ்டி கட்டிட்டு, ஒரு துண்டு வாங்கி மேலே போட்டுக்கிட்டு கோவில் தரிசனத்துக்கு ரெடியாக வேண்டியது தான். இன்னும் உள்ள அலோவ் பண்ணல. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். பூஜைக்கு ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க போல. கோவில் என்ட்ரன்ஸ் பக்கத்துலேயே உங்களுக்கு தேங்காய், இந்த அங்கவஸ்திரம், வேஷ்டி இது எல்லாமே கிடைக்குது பாருங்க.
பாசி மணி, துளசி மணி, கைக்கு கட்டுற கயிறுங்கள் எல்லாமே கிடைக்குது. ஓகேவா? ஸோ வாங்கிட்டு நீங்கள் கோவிலுக்குள்ள என்ட்ரு ஆக வேண்டியதுதான். இந்த பாட்டிமா பாருங்களேன், அழகா இங்கே இருக்கிற ட்ரைபல் பாட்டிமா. இவங்க கையில் பூஜைக்கு தேவையான பூவெல்லாம் வச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க பாருங்க. உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸே அழகா இருக்குல்ல? ஸோ அதெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் மாற்றினதுக்கப்புறம் ஹேண்ட் வாஷிங் பிளேஸ் இருக்கு. கை கால் முகம்லாம் கழுவிட்டு செப்பல் ஸ்டாண்டும் ஃப்ரண்ட்லேயே இருக்கு. செப்பலெல்லாம் அங்கே போட்டுட்டு நீங்கள் கோவிலுக்குள்ளே என்ட்ரு ஆக வேண்டியதுதான் மகாபலேஸ்வரர் சேத்திரத்துக்குள்ள. ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் வாசல் எல்லாம் தெளிச்சிட்டு இருக்காங்க பாருங்க பூஜை டைம்ல. ஸோ இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு, அது வழியா என்ட்ரு ஆக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா செப்பல் ஸ்டாண்டு, கை மூஞ்சி கழுவுற இடம்லாம் வந்து இந்த சைடு தான் இருக்கு. இந்த குட்டி ரோடு, இதுக்குள்ளேயே ஆட்டோஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குங்க. அதனால கண்டுக்காதுங்க, கொஞ்சம் சவுண்டா தான் இருக்கும். ஸோ இங்கே நிறைய பிராமின்ஸோட வீடுகள்லாம் கோவில் பக்கத்துலேயே இருக்குங்க. ஏதாவதுக்கு வேணும்னா நீங்கள் இவங்களை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கலாம் பூஜை எல்லாம் பண்ணுறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோவில் நட வந்து 5 மணிக்கு தான் ஓபன் பண்றாங்க. நான் 4 மணிக்கு ஓபன் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். ஸோ என்ட்ரன்ஸ்லயே பாத்தீங்கன்னா சில பாட்டிமாக்கள்லாம் வந்து பூஜைக்கு தேவையான பூக்கள் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. அதுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு லுங்கி கவுண்டர், சேஞ்சிங் கவுண்டர், லக்கேஜ் ரூம் இது மாதிரி எல்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ நீங்க பூஜைக்கு போறதுக்கு முன்னாடி, தரிசனத்துக்கு போறதுக்கு முன்னாடி அங்க போயிட்டு இன்கேஸ் நீங்க வந்து வேஷ்டி எல்லாம் கொண்டு வரலினா இங்க நீங்க வாங்கிக்கலாம். அது போக பாத்தீங்கன்னா சேஞ்சிங் ரூம்ஸும் இங்கேயே இருக்கு. ஸோ உள்ள மென் வந்து வேஷ்டி அதுக்கப்புறம் மேல துண்டுதான் போட்டு போகணும், பிளான்ட் ஷர்ட் எல்லாம் போட்டு போக கூடாது. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்கேஸ் வரும்போது நீங்களே கொண்டு வந்துட்டீங்கனாலும் ஓகே, இல்லாட்டியும் நீங்க வந்து இங்க ஒரு 30 to 50 ருபீஸ்குள்ள தான் இருக்கும் வேஷ்டி. அது கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் தரிசனத்துக்கு போகலாம். ஆல்ரெடி வந்து மக்கள் தரிசனத்துக்கு நிக்க ஆரம்பிச்சுட்டாங்க பாருங்க. நம்ம கோகர்ணா மகாபலேஸ்வர் டெம்பிள் வந்து ஆத்மலிங்கம் இருக்கிற டெம்பிள்ங்க. ஸோ ஆத்மலிங்கம்ங்கிறது வந்து நம்ம சிவனோட பிராணசக்தியவே வந்து லிங்கமா இங்க பிரதிஷ்டை பண்ணி இருக்கிறதா வந்து ஐதீகம். சோ அதனால வந்து இந்த கோவிலை வந்து காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு ஈக்குவலா கன்சிடர் பண்றாங்க. கிட்டத்தட்ட 1500 வருடங்கள் பழமையான இந்த கோவில் வந்து பழங்காலத்துல இந்த பகுதியை, கர்நாடக பகுதியை ஆண்ட கடம்ப மன்னர்களால கட்டப்பட்டு இருக்குங்க. ஸோ கடம்ப மன்னர் வந்து மயூரவர்மன் ஒரு ஃபேமஸ் கிங் இருந்தாரு. ஸோ அவர் பீரியட்லயே வந்து இந்த கோவில் வந்து கட்டியிருக்காங்களாம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வந்த சாளுக்கியர்கள், ராஷ்டிரகூடர்கள், விஜயநகர பீரியட்ல வந்து இந்த கோவில் வந்து மிக பிரசித்தமா கட்டப்பட்டிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வந்து நாயன்மார்களால பாடல் பெற்ற ஸ்தலங்க. 64 நாயன்மார்கள்ல எந்த கரெக்டான 2 நாயன்மார்கள்னு தெரியல. ஐ திங்க் அப்பர் சுந்தரரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து இந்த கோவில்ல நம்ம இறைவனை பத்தி பாடியிருக்காங்க அப்படின்னா உங்களால நம்ப முடியுதா? மேக்சிமம் கோவில்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கும், மேக்ஸ் பாத்தீங்கன்னா கேரளா, ஆந்திரால இருக்கும். பட் இவ்வளவு தூரம் நார்த் கர்நாடகால, அதுவும் கோவா பார்டர்ல இருக்கிற இந்த கோவிலுக்கு வந்து பாடியிருக்காங்கன்னா இது வந்து எவ்வளவு பிரசித்தி பெற்ற கோவில் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சோ இதுக்கு ஒவ்வொரு கோவிலுக்கு பின்னாடி ஒரு புராதன கதை இருக்கும் இல்லையா? சோ அந்த கதை என்னன்னா, ஒரு டைம் வந்து நம்ம இலங்கை மன்னன் ராவணன் வந்து சிவனை நோக்கி கடும் தவம் ஏற்றி இருக்காரு. அந்த தவத்தின் பயனா சிவன் வந்து என்ன வரும்னு கேட்டப்போ சிவன் கிட்ட ராவணன் வந்து ஆத்மலிங்கம் வேணும்னு கேட்டிருக்காரு. சோ அதை கொடுத்துட்டு சிவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது நேரா வந்து நீ இலங்கைக்கு கொண்டு போற வரைக்கும் வேற எங்கேயுமே கீழே வைக்க கூடாது, வச்ச அங்கேயே வந்து நான் பிரதிஷ்டை ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அப்படி அதுக்கு ஓகே சொன்னதுக்கு அப்புறம் சிவன் வந்து ராவணன் கிட்ட ஆத்மலிங்கத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் ராவணன் ஆந்தவே ஸ்ரீலங்காக்கு போற வழியில இந்த கோகர்ணாக்கு வரும்போது இந்த பகுதியில ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நின்ன போது நம்ம லார்ட் கணேஷா இருக்காரு இல்லையா, நம்ம பேர்ல இருக்கிற இறைவன் தான் பிள்ளையர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு அந்தன வேடத்துல வந்துட்டு இந்த சிவலிங்கத்தை வந்து கொஞ்ச நேரம், ஆத்மலிங்கத்தை கொஞ்ச நேரம் நான் வச்சுக்கிறேன், நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துட்டு தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு வாங்க, அப்படியே ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காராம். ஸோ போன கேப்ல என்ன செஞ்சிருக்காரு, டக்குன்னு விநாயகர் வந்து ஆத்மலிங்கத்தை கோகர்ணால இந்த பகுதியில கீழே வச்சுட்டாராங்க. அதனால வந்து ஆத்மலிங்கம் இங்க பிரதிஷ்டை ஆயிடுச்சு. ஸோ பாருங்க, ஏன்னா ஆத்மலிங்கம் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு
லிங்கம், அதாவது பிராணசக்தி தானே உண்மையிலேயே வந்து ரொம்ப புனிதமானது. ஸோ அந்த பிராணசக்தியை தான் இங்க வந்து ஆத்மலிங்கமா வழிபடுறாங்க. அதனால மகாபலேஸ்வரம் லிங்கம் வந்து ரொம்ப ரொம்ப பிரதிஷ்டப்பட்டதுங்க. ஸோ இங்க வந்து ஆவுடை மட்டும்தான் இருக்கும், மேல லிங்கம் இருக்காது. ஆத்மலிங்கம்ங்கிறது வந்து ஆத்மா வந்து ஃபார்ம்லெஸ் தானே, அதை அடையாளப்படுத்துற விதமா இங்க வந்து உங்களுக்கு மேல லிங்கம் இருக்காது, நம்ம ஆவுடைக்கு கீழே தான் வந்து லிங்கம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஆத்மா வந்து நமக்குள்ளதானே இருக்கு அப்படிங்கிற தத்துவத்தை விளக்குறது தாங்க இந்த கோவிலோட கான்செப்ட். ஸோ இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா நம்ம இறைவனான சிவனை தவிர உங்களுக்கு தாமிர கௌரின்னு அப்படின்னு சொல்லிட்டு அம்மன் கோவில் இருக்கு, அதுக்கப்புறம் சண்டிகேஸ்வரர் கோவில் இருக்கு, பார்வதி தேவி கோவில் இருக்கு, நந்தி மண்டபம் இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து கோவில்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லா நார்த் கர்நாடகா ஸ்டைல்ல அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த கோவில்லையும் வந்து உங்களுக்கு டைமிங் இருக்கு, அம்மன் வழிபாடுக்கும் வந்து டைமிங் இருக்கு. ஸோ காலையில 6 மணியிலிருந்து 12 வரைக்கும், ஈவினிங் 5 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் நீங்க இந்த கோவில்கள் இருக்கிற மூர்த்திகளை வழிபடலாம். ஸோ மகா சிவராத்திரி போதெல்லாம் வந்து ரொம்ப பிரசித்தமா இருக்குமா இங்க பூஜை புனஸ்காரங்கள். ஸோ கோகர்ணா வரணும்னா உங்களுக்கு அக்டோபர்ல இருந்து மார்ச் மாசம் வரைக்கும் ரொம்பவே பிளசண்டா இருக்கும், பயங்கரமா பெய்யும் மான்சூன் சீசன்ல. நீங்க காலங்காத்தால வந்து வழிபடுறது இன்னுமே வந்து ரொம்ப புனிதமா இருக்கும். இங்க பாருங்க மெயின் கோபுரம், இது வந்து அஷ்ட கோணல்ல இருக்கும்னு சொல்லுவாங்க, அதாவது ஆக்டோகனல் ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சுத்த சன்மார்க்கம் ஃபாலோ பண்றோம் இல்லையா, நம்ம சத்தியஞான சபையும் கூட இதே மாதிரி அஷ்ட கோணத்துல தான் இருக்கும். அது வந்து ரொம்ப புனிதமா கன்சிடர் பண்ணப்படுதுங்க ஸ்பிரிச்சுவாலிட்டியில. ஏன்னா நம்மளோட தலை சிரசு வந்து அஷ்ட கோணல்ல இருக்கும் தான் சொல்லுவாங்க. அந்த சிரசுக்குள்ளதான் வந்து நம்ம ஆத்மா இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து ஸ்பிரிச்சுவலா ஃபாலோ பண்ற மக்கள் நம்புறது. ஸோ அதே கான்செப்ட்ல தான் வந்து இந்த ஆத்மலிங்கம் கோவிலும் அமைச்சிருக்காங்க. நம்ம கோகர்ணால உள்ளுக்குள்ள நிறைய குட்டி குட்டி கோவில்கள் வந்து புனரமைச்சிட்டு இருக்காங்க. ஐ திங்க் சீக்கிரமா இந்த வேலைகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் குடமுழுக்கு நடக்கும்னு நினைக்கிறேன். இந்த கோவில்ல ஸ்பெஷல் பூஜைகள்னு பாத்தீங்கன்னா ருத்ராபிஷேகம், மகா மங்களார்த்தி, அஷ்டோத்திர அர்ச்சனா, ஆத்மலிங்கத்துக்கு ஸ்பெஷல் அபிஷேகம் இதெல்லாம் நடக்கும். இந்த பூஜைகளுக்கெல்லாம் நீங்க டெம்பிளோட ஆபீஸ்ல ஸ்பெஷலா புக் பண்ணிக்கலாம். ஸோ கோகர்ணா பக்கத்துல வந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து மகாபலேஸ்வர் டெம்பிள் விசிட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப புனிதமான பழமையான டெம்பிள்ங்க. ஸோ நம்ம உள்ள போயிட்டு தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சுங்க. செப்பலெல்லாம் வைக்கிறதுக்கு வெளியவே இடம் இருக்கு. ஸோ வாங்க மக்களை, கோவில் சுத்தி என்ன இடம் இருக்குன்னு பார்க்கலாம். மக்களே நம்ம கோவிலுக்குள்ள வெளிப்பிரகாரத்தை பார்த்துட்டு வந்தாச்சுங்க. உள்பிரகாரத்தில் கண்டிப்பாக வந்து மொபைல்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க, அது உங்களுக்கே தெரியும். ஸோ இங்கே உள்ள வந்து ஆத்மலிங்கங்க, நான் கதை சொன்னேன்ல, ஸோ அந்த கதை தான். ஆத்மலிங்கங்கிறதுனால கீழே அழுந்து இருக்கான், ஆவுடையார் மட்டும்தான் இருக்கும், நடுவில் ஒரு குழி இருக்கும், அதில் ஒரு தீர்த்தம் மாதிரி வச்சுருப்பாங்க, அதை தான் வந்து எடுத்து மேலே தெளிச்சுப்பாங்க. ஃபுல்லாக வண்டிகளாக போயிட்டுருக்கு, சவுண்டாக இருக்குது. ஸோ கோவிலிருந்து வெளியே வந்துட்டு நம்ம போனோன்னா இங்கே பாருங்கள் மகா கணபதி டெம்பிள். இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான டெம்பிள். நம்ம கோகர்ணாவோட பிள்ளையார் இவர். ஏன்னா இவர் தானே அந்த திருவிளையாடல் செஞ்சது. ராவணனை நிறுத்தி லிங்கத்தை இங்கே உட்கார வச்சு கோகர்ணாவை ஃபேமஸ் ஆக்கி விட்டுட்டாரு. சிவன் இங்கேயே ஆத்மலிங்கமாக தங்கிட்டாரு. கோவில் வழியில் செம்ம ஸ்பிரிச்சுவல் வைப்ஸாக இருக்குங்க. இது பாருங்க, பைரவனுங்க பிஸ்கட் சாப்பிட்டு இருக்கானுங்க. ஸ்ரீ மகா கணபதி தேவ் கோகர்ணா. யூகேன்னு போட்டிருக்கிறதுனால யுனைடெட் கிங்டம்னு நினச்சிக்காதீங்க, இது உத்தர கன்னடா டிஸ்ட்ரிக்ட். இது வந்து மெயின் என்ட்ரன்ஸு. பக்தர்களெல்லாம் நம்ம போனோம் இல்லையா, அந்த என்ட்ரன்ஸ் வழியாக தான் வராங்க. இது வந்து தேர் வீதி. ஸோ கோவில் ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள், பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களும் இங்கே கிடைக்கும். ஸ்ரீ மகா கணபதி ஸ்டோர்ஸ் பூஜா ஆர்டிக்கல் டீலர்ஸ் இவங்க எக்ஸ்க்ளூசிவாக. ஸோ உங்கள் வீட்டுக்கு தேவையான பூஜை சாமான்கள், செம்பு பாத்திரங்கள் எல்லாம் இங்கே வாங்கிக்கலாம். நீங்கள் சூப்பரான ஒரு பூஜைக்கு தேவையான உங்கள் வீட்டு அம்மாக்கள் எல்லாம் வந்து சூப்பராக இங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்படியே நம்ம வந்தால் மகா கணபதி டெம்பிள், இன்னும் ஓப்பன் பண்ண மகா கணபதி டெம்பிள். ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சிவலிங்கம் இருக்குது கோவில் வெளியவும். இங்கே பாருங்களா, தேரோட சக்கரங்களெல்லாம் எப்படி போட்டு வச்சுருக்காங்கன்னு.
பழைய தேரோட வுட்டு போல இதெல்லாம். வுட்டன் டயர்ஸ் பாருங்க, சக்கரங்கள் பிரம்மாண்டமா இருக்குல்ல. எல்லா பக்கம் ஒரு துளசி மரம் வச்சிருக்காங்க, குட்டியா கியூட்டா அழகா இருக்கு. ஸோ இங்க இருக்கிற மகா கணபதி எப்படி இருக்காரு பாருங்க, மொட்டை தலையோட. க்ளோஸ்அப்ல காமிக்கிறேன் பாருங்க, கியூட்டா இருக்காரா. ஸோ இப்படிதான் இருப்பாரு சிலையா உள்ள. ஸோ இங்கேயும் ஃப்ரண்ட்ல பூஜை சாமானங்களா வித்துட்டு இருக்காங்க. அழகா இருக்குல்ல, ஸ்ரீ மகா கணபதி டெம்பிள் கோகர்ணா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மகா கணபதி டெம்பிளும் பார்த்தாச்சு, மகாபலேஸ்வர் டெம்பிளும் பார்த்தாச்சு. இப்போ வாங்க நம்ம கோவில் சுற்றியும் இன்னும் என்னென்னலாம் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி சம்மந்தமாக இருக்குன்னு காமிக்கிறேன். பாருங்களேன், ஒரு ஐயர் இன்னும் பூஜை செய்யறதுக்கு, யாகம் நடத்துறதுக்கு வைப்பாங்களா, அதெல்லாம் கொண்டு போயிட்டு இருக்காரு. ஸோ கோவில் சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ருத்ராட்ச மாலைகள் எல்லாம் நிறைய வித்துட்டு இருப்பாங்க. இங்க பேடா வந்து ஃபேமஸுங்க, மில்க் ஸ்வீட்டுன்னு நினைக்கிறேன். இதை தான் பிரசாதமா கூட வாங்கிட்டு போறாங்க. ஸோ நீங்களும் கூட வாங்கலாம். பால்கோவா மாதிரி இருக்கு, ஆக்சுவலா குட்டியா இருக்கு. யாரை காணோம், டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா? பால்கோவா மாதிரி தாங்க இருக்கு. ஸோ இது கோவில் பக்கறதுனால நிறைய இந்த பழைய காலத்து அக்ரஹாரத்து வீடுகள் இருக்குங்க. சன்செட் ஆகிற டைம்ங்கிறதுனால கிளார் அடிக்குது. மக்களே, கோவில் இருக்கிற இடத்துல இருந்து இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா தேர் வீதியில் போயிட்டு இருக்கோம். ஸோ இங்கே வந்து டைரக்ஷன்ஸ் விட்டுருப்பாங்க, ஓகேவா? கணபதி டெம்பிள் பக்கத்துலேயே இங்கே வந்து கோட்டி தீர்த்தான்னு ஒன்று இருக்கு, ஸ்ரீ தாமர கௌரி டெம்பிள், அது நம்ம பார்த்துட்டோம். ஸ்ரீ தாமரபரணி அஷ்டகுண்டம் அது மூடி இருக்காங்க. மகாபலேஸ்வர ஆத்மலிங்கா டெம்பிள் பார்த்துட்டோம். ஸோ இப்போ கோவில் தேர் இருக்கிற இடத்த பார்க்க போகிறோம். நிறைய ஃபுல்லாக வந்து நம்ம ஐயர்கள் இருப்பாங்க. தேர்பேட்டை அங்கே இருக்கு பாருங்க, தேர் அலங்காரம் பண்ணி நிறுத்தி வச்சிருக்காங்க. வாங்க போய் பார்ப்போம். ஸோ நிறைய இந்த மாதிரி நேச்சுரல் சாம்பிராணிலாம் வித்துட்டு இருப்பாங்க, சாம்பிராணி ஹல்வாலாம். ஸோ வீட்டுக்கு தேவையான கோலப்பொடிகள், கலர் பொடிகள் இதெல்லாம் வாங்கிட்டு போகலாம். ட்ரீம் கேச்சர்ஸ், சுவனீர்ஸ், நிறைய பொருட்கள் இருக்குங்க வாங்குறதுக்கு கோவில் சுற்றியும். ஸோ அழகாக தரிசனம் முடிச்சுட்டு நீங்கள் சுற்றி ஒரு ரவுண்டு வந்துட்டு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு போகலாம். இங்கே ஆக்சுவலாக வுட்டில் குட்டி குட்டி யானைகள், விநாயகர் சிலையெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன், ஆஸ்தட்டிக்காக. இதெல்லாம் ஸ்பைசஸ். இது மலைநாடு இல்லை, அதனால மலையில் விளையில பொருட்கள் எல்லாம் நிறைய கிடைக்கும், ஆத்தென்டிக்காக நம்பி வாங்கலாம் நீங்கள். ஸோ நம்ம கோகர்ணா தேர் பாருங்க, செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கா. வாரே வா, எவ்வளோ பெரிய கயிறு பாருங்களா. ஸோ இந்த வீதியில தான் தேர் இழுப்பாங்க போல, கோவிலை சுற்றியும் மாட வீதிகள்னு சொல்லுவாங்கல்ல. நிறைய பைக்கர்ஸ் போயிட்டு இருக்காங்க. இங்க பாருங்களா, எவ்வளோ பேக் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்கன்னு. ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம கொங்கன் ஹைவே இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க. கோவா வழியாக மும்பை வரைக்கும் போகிற, கேரளாவிலிருந்து மும்பை வரைக்கும் நம்ம உடுப்பி, மேங்களூர், கோகர்ணா, ஹொன்னாவர், முருதேஸ்வர் இதெல்லாம் பார்த்துட்டே பைக் ரைடு போகிறது ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நம்ம தேர்பேட்டைக்கு பக்கத்தில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் ஒன்று பார்த்தோங்க. தேர் நிறுத்தி வச்சிருக்கிற இடத்துக்கு ஆப்போசிட்ல இங்க பாருங்களா, மகாராஜா ஹோல்கர் இந்தோர் ஸ்டேட்னு இருக்கு. அவரோட ப்ராப்பர்ட்டி அங்க மகாராஜா இந்தோர் பகுதியை ஆண்ட ஹோல்கர் மகாராஜாக்களோட சத்திரம் இது, மத்திய பிரதேஷ்காரங்க. இது கோகர்ணா எவ்வளோ ஃபேமஸ் பார்த்தீங்களா. ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாடி மசாஜ் சென்டர், ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் சென்டர்ஸ் எல்லாம் இருக்குங்க. நேச்சுரல் ஹனி எல்லாம் கிடைக்கும் போல இங்கே, நேச்சுரல் சோப், க்ரீன் டீ. ஃபாரினர்ஸ் நிறைய வராங்கள, ஸோ அதனால் ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் சென்டர், ஹெர்பல் ஜூஸ், மணி எக்ஸ்சேஞ்ச், டாக்ஸி சர்வீஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோவில் பக்கத்தில் ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணியாச்சுங்க.
கோகர்ணாவோட ஸ்பிரிச்சுவல் சென்டர், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா. இதை வச்சுதான் கோகர்ணாவே டெவலப் ஆச்சு. நிறைய சாமியார் அம்மாக்கள் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு பக்கத்துலேயே மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் விற்கிற ஷாப் எல்லாம் இருக்கும். ஃபாரினர்ஸ் எல்லாம் இருக்காங்க பாருங்க. ஸ்பைசஸ் கடைங்க. ஸோ கோவிலிருந்து பஸ் ஸ்டாண்ட் போகிற வழி நிறைய கெஸ்ட் ஹவுசஸ் எல்லாம் இருக்கும். அது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோட்டல்ஸ் எல்லாம் வந்து இன்னொரு தனி வீடியோவாக பண்ணுறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் பீச் வரைக்கும் போய் ரெசார்ட்டில் தங்குறதுக்கு டைம் இருக்காது. அதனால குயிக்காக பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் தங்கிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகலான்னு நினைப்பீங்க. ஸோ அவங்களுக்கு தனி வீடியோ பண்ணுறேன். ரெண்டல் பைக்ஸ்லாம் கோவில் பக்கத்துலேயே அவைலபிளாக இருக்கும். 300 350 ஆரம்பிக்கும். ஓகேவா, நம்பர் இருக்கு பாருங்க. ஸோ இதெல்லாம் கோவில் பக்கத்தில் இருக்கிற ஸ்பிரிச்சுவல் சென்டர்ஸுங்க. ஆல்மோஸ்ட் எல்லாம் கவர் பண்ணிட்டேன். பத்ரகாளி டெம்பிள்னு ஒன்று இருக்குது, அது கொஞ்சம் தள்ளி இருக்குது, அதனால அதை கவர் பண்ண முடியல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கர்நாடகா உத்தர கன்னடா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற கோகர்ணா மகாபலேஸ்வர் ஆத்மலிங்கம் டெம்பிள் பற்றின இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கோகர்ணா வந்துட்டு டெம்பிள் விசிட் பண்ண மிஸ் பண்ணிடாதீங்க. ஆத்மலிங்கம் டெம்பிள் வந்து ரொம்ப ரொம்ப புண்ணியமான ஸ்தலம். ஓகேவா, நம்மளோட தாட்ஸு, நம்மளோட ஆத்மாக்காக ஒரு கோவிலையே கட்டி வச்சிருக்காங்கன்னா சும்மாவா? அதனால தான் வந்து வேர்ல்டு ஃபேமஸ்ங்க கோகர்ணா. ஓகேவா, ஸோ நீங்கள் நார்த் கர்நாடகா பக்கம் வந்தீங்கன்னா, இல்லை கோவா பக்கம்லாம் வந்தீங்கன்னா கோகர்ணாக்கு ஒரு விசிட் அடிச்சுட்டு நீங்கள் மகாபலேஸ்வர் டெம்பிள், மகா கணபதி, அம்மன், பார்வதி அம்மன் எல்லாத்தையும் தரிசிச்சுட்டு போங்க. நம்ம ஆன்மாவே வந்து தெய்வமாக இங்கே சிவலிங்கமாக பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அதனால தான் ஆவுடை மட்டும் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன அந்த கதையெல்லாம் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். ஸோ செம்ம யூனிக்கான டெம்பிள்ங்க. நம்ம திருஞான சம்பரா திருநாவுக்கரசரான்னு தெரியல, அவரு கூட ஆத்மா தான் வழிபட்டாரு. அந்த மாதிரியே ஒரு டெம்பிள் நம்ம ஊர்லேயும் இருக்கு. அது கரெக்டாக என்ன டெம்பிள்னு தெரியல. ஆவுடையப்பன் டெம்பிள்னு நினைக்கிறேன். அங்கேயும் ஆவுடை மட்டும்தான் இருக்கும், மேலே லிங்கம் இருக்காது. ஒரு சம்பளத்தை போட்டு கவுத்தி வச்சு அதுக்கு தான் பூஜை பண்ணுவாங்களாம். எம்டியாக இருக்கும். அதாவது நம்ம சோல், நம்ம ஆத்மன் வந்து ஆத்ம ஆகாசம்னு சொல்லுவாங்க, சிதாகாசம்னு சொல்லுவாங்க. ஒரு ஆகாஷ பூதத்தோட தன்மை. அதனால ஃபார்ம்லெஸ். அதனால தான் வந்து இங்கே ஃபார்ம்லெஸ் சிவனை வழிபடுறாங்க. ஸோ செம்ம அற்புதமான ஃபீலுங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு நிறையா லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. கோகர்ணா பக்கம் வந்தீங்கன்னா நம்ம மகாபலேஸ்வர் டெம்பிள் வந்து ஆத்மலிங்கம், நம்ம மகாபலேஸ்வர் அவரோட அருளை பெற்றுட்டு போங்க. ஓகேவா, ஸோ நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாங்க. அன்டில் தென் டேக் கேர் அண்ட் cheers ஃப்ரம் கோகர்ணா மகாபலேஸ்வர் டெம்பிள்ங்க. See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல Flipkart மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்த ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.